இல்லை, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கு வந்துட்டு பொதுவாக ஒரு பெரிய தாக்கம் இருக்காது மக்களுக்கு. ஏழ்மையிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் தான் இந்தியா இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய பணக்காரர்களை உற்பத்தி பண்ணியிருக்கிறீங்களான்னா அவங்க நிறைய பணக்காரர்கள் உற்பத்தி ஆகிருக்காங்க. அவங்களுடைய சொத்து மதிப்பு நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வரி வருவாய் கம்மியாக. இது மன்மோகன் சிங் காலத்தில் எதிர்கொண்ட பிரச்சனை இப்போ வரைக்கும் தொடருது. ஆனால் இதை வந்துட்டு அவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை அவங்களோட இதில். அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே அவங்ககிட்ட இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க, பாரத் மாதா கி ஜெய். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பாராட்டி கழுத்த இருக்கிறது. நான் பச்சையாகவே சொல்கிறேன், பாராட்டி கழுத்த இருக்கிறது. இங்கே திருவள்ளுவரை தூக்கிட்டு போயிட்டு பூணில் போட்டு கங்கை கரையில் வச்சு அதை பூணில் வேணா அறுத்துட்டு போக அது யார் சூத்திரசாமின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தலைக்குப்புற அடிச்சு உடைக்கிறத விட நீங்கள் பெசாத இருந்தீங்கனாலே போதும். நீங்கள் ஒன்றும் திருக்குறளை பற்றி பேச வேண்டாம். அதில் வந்துட்டு உச்சபட்சம் மோடி கவலைப்படாத வஞ்சிப்பார். அவர் எருதின் போட்டு காக்கை எறியாது அப்படின்னு ஒரு பழமொழி. இந்த காக்கான்றவன் கொத்தி தின்னுது இதான் மோடி, அந்த எருது தான் அந்த நாட்டு மக்கள். தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வந்து இஸ்ரோனுடைய முதல் ஏவுதளம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது மதியழகன் மது அருந்தி இருந்ததுனால அங்க இருக்கிறத அவர் சரியா புரிஞ்சிக்காம அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றார். எப்படி தேவருக்கும் அண்ணாவுக்கும் வந்துட்டு பிரச்சனையாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு வந்துட்டு ஒரு கதை விட்டுட்டு மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு போலையா, அந்த மாதிரி இது இன்னொன்று. நீ அதிகபட்சம் இருந்தது ஒரு போலீஸ்காரனா இருந்துருக்குற, 4 பேர் துப்பாக்கி எடுத்து சுட்டிருப்ப. அந்த முட்டாள்தனத்தை தாண்டி உனக்கு அறிவு கிடையாது. நான் சொல்ல வரேன், நான் இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் சரவண பவனில் சாப்பிட்டாலும் உனக்கு கிடைக்குது. நான் மாத்திரை வாங்கினாலும் மருத்துவம் வாங்கினாலும் ஜிஎஸ்டி உனக்கு போகுது. உனக்கு வேற என்ன இருக்குது சோர்ஸ் ஊந்துட்டுன்னு சொல்றதுக்கு? தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று சில அரசியல் நடப்புகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கும். சார் வணக்கம். வணக்கம். ஒரு 18வது மக்களவைத் தேர்தலினுடைய மிக முக்கியமான கட்சி பாஜக, காங்கிரஸ், இந்த 2 கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிட்டிருக்காங்க. அது குறிப்பா நேற்று வந்து பாஜக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிட்டு இந்த 10 ஆண்டுகள் நாங்கள் செய்திருக்கிற சாதனைகள்னு குறிப்பிட்டதுல வந்து நாங்கள் ஒரு 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறோம், 370 நீக்கம், ராமர் கோயில் கட்டியது, இதையெல்லாம் குறிப்பிட்டு இப்போ அடுத்து வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட சில விஷயங்களை கோஷங்களை எழுப்பியிருக்கிறாங்க. முதல்ல பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கு வந்துட்டு பொதுவாக ஒரு பெரிய தாக்கம் இருக்காது மக்கள் மத்தியில். ஏன்னா நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, இப்போ நான் வாக்குறுதியை கொடுக்குறீங்க, இப்போ கொடுக்குறதெல்லாம் அப்பயே செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். இப்போ திமுக கொடுத்துச்சு அப்படின்னா இந்திய ஒன்றிய அரசுக்கான திட்டங்கள் எல்லாம் அவங்க போட்டாங்க. பாஜக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல விடயங்களை வந்துட்டு அவங்க தவிர்த்துறாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில வந்துட்டு இந்த நாட்டினுடைய தேர்தல் களத்தில் எழுப்பப்படக்கூடிய பல கேள்விகளுக்கு வந்துட்டு அவங்க பதிலே சொல்லலை. இன்னும் சொல்ல போனா அவங்களை நோக்கி சர்வதேசம் முன்வைச்ச பல்வேறுபட்ட விஷயங்கள், மனித உரிமை பிரச்சனை, ஜனநாயகத்தை பற்றிய பிரச்சனை, மைனாரிட்டிகள் தொடர்பான பிரச்சனை, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஜக எதையுமே பேசலை. அவங்க எங்களோட எஜெண்டா இது, நாங்கள் இதை செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வேண்டியதுதான் அவங்க சொல்றாங்க. இது வரைக்கும் செய்யாததை எல்லாம் மோடி செய்தார், 70 ஆண்டு காலத்தில் செய்யாதது 370 நீக்கினார், அப்புறம் ராமருக்கு கோயிலை கட்டினார், அதை திறந்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஐஏவை வந்துட்டு அவர் நிறைவேற்றினார். இப்பொழுது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த காமன் சிவில் கோடை நிறைவேற்றுவோம். இப்படியான விடயங்கள் தான் இருக்குது. இப்போ பொருளாதாரம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவங்க ரொம்ப திணறவே செய்கிறாங்க. அப்படின்றதுக்கு 25 கோடி பேர் மீட், நீங்கள் சொன்ன மாதிரி 25 கோடி பேர் மீட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் இன்னமும் 82 கோடி பேருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இலவச ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. தானியமாக கொடுக்குறோம். உணவுப் பொருட்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு அவங்ககிட்ட பலம் இல்லை அப்படின்றதுனால தானே நீங்கள் அது இலவசமாக கொடுக்குறீங்க. அது 5 கிலோ அரிசி ஆகட்டும், 5 கிலோ கோதுமை ஆகட்டும், பர் ஹெட்டு ஒரு மாதத்துக்கு ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை. 82 கோடி பேருக்கு
25 கோடி பேரை நீங்க மீட்டுட்டதா சொல்றீங்க, 82 கோடி பேருக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு கொடுப்போன்றீங்க. அப்ப 107 கோடி பேர் வந்துட்டு உங்களுடைய ஆட்சியினுடைய அவலம் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்திருக்கிறார்கள். இதான் முதல் உண்மை. இன்னொரு உண்மை, சர்வசாதாரணமா இவங்க சொன்ன நாங்க 5வது பெரிய பொருளாதாரமா ஆயிட்டோம் அப்படின்னா, அவ்வளவு தூரம் இந்த பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சபட்சம் இந்த வறுமை ஒழிப்புல கூட எதிரொலிக்கல அப்படின்னோம்னா அது அது வந்து எப்படி எடுத்து வருது? ஒரு பொருளாதாரத்துல வளர்ந்த நாடுகள் இப்போ 10 நாடுகள் இருக்குது. அந்த 10 நாடுகளுடைய பட்டியலை நீங்க எடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு வறுமை கோடு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அமெரிக்காலயோ, ஜப்பான்லயோ, சைனாவிலயோ, இல்ல பிரான்ஸ்லயோ, ஜெர்மனிலயோ, இந்த மாதிரி எந்த நாட்டிலையுமே வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே வந்துட்டு 30% ஜனங்க இருக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு மேல கொஞ்சம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 40% பேர் இருக்காங்க. அப்படின்னா அந்த நாடு கிடையவே கிடையாது. அப்படின்னா அது ஒரு முன்னேற நாடே கிடையாது. இங்கே அந்த நாட்டினுடைய சந்தை பெருசு, உற்பத்தி அதிகம். அதனால வந்துட்டு என்ன ஆயிடுது, ஜிடிபியில் வந்துட்டு அது ரேஷியோல முன்னாடி வருது. ஆனா தனிநபர் ஸ்பெண்டிங், பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி, அதை வச்சு வாங்கும் திறனை நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா 129வது இடத்துல இருக்குது. அது கூட ஒரு அதிகபட்ச கணக்குல தான் அவங்க போட்டிருக்காங்க. $2000 தான் எங்ககிட்ட இருக்குது. ஆனா $9,000 அந்த கணக்கு அது வருது. ஸோ பணக்காரர்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அந்த நாடு இருக்கு, இந்த பொருளாதாரம் இருக்கு. ஏழைகளை ஏழ்மையிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு பொருளாதாரமா இந்தியா இல்லை. ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு எது தெரியுது. அதில் அவங்க பேசிருக்கக்கூடிய விடயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மீட்டுட்டோம், 25 கோடி பேர் மீட்டுட்டோம், 250 million people out of poverty demonstrated its commitment to delivering results அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The work does not stop there. Those who have been lifted out of poverty also need sustained support to ensure that they do not slip back into poverty due to unforeseen circumstances. அப்படின்னா என்ன அர்த்தம் என்னன்னா, எதிர்பாராத சூழ்நிலைகளின் காரணமாக மீட்கப்பட்டவர்கள் மறுபடியும் வறுமை கோட்டுக்கு கீழே போய் விழுந்து விடாமல் இருப்பதற்கு நாங்கள் எச்சரிக்கையாக அவங்களுக்கு வந்துட்டு சில ஆதரவு நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்றாங்க. என்னது, கொரோனா மாதிரியான ஒரு சூழலை வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி போடுவாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, with this vision in mind, the BJP has pledged to expand several poverty alleviation schemes. வறுமையை ஒழிக்கக்கூடிய பல்வேறுபட்ட திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் இந்தியா இவங்களுடைய ஸ்டேட்டஸ். இவங்களால இந்த நாடு முன்னேறிச்சா இல்லைன்றது இதுதான் ஸ்டேட்டஸ். ஆனா நீங்க நிறைய பணக்காரர்களை உற்பத்தி பண்ணிருக்கிறீங்களான்னா அவங்க நிறைய பணக்காரர்கள் உற்பத்தி ஆயிருக்காங்க. அவங்களுடைய சொத்து மதிப்பு நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வரி வருவாய் கம்மியா இருக்குது. அப்போ அந்த மிடில் இன்கம் கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா விதமான ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் எல்லாமே வருது. இண்டஸ்ட்ரி கிட்ட இருந்து நம்மளுக்கு வரது வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அப்போ எந்த அடிப்படையில வந்துட்டு வருவாய் பெருகும், எந்த அடிப்படையில் இவங்க பண்ணுவாங்க. 3வது விஷயம், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டே ஆகல. அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்காத ஒரு பொருளாதார வளர்ச்சி இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ இந்தியா மாதிரி ஒரு பொருளாதாரம் இது வந்துட்டு ஒரு 240 லட்சம் கோடி பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்துல ஒரு 7 விழுக்காடு வளர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். 7 விழுக்காடு வளர்ச்சின்றது ஒரு 20 லட்சம் கோடி கூடுதலா வருது அப்படின்னோம்னா, இதனுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 கோடி பேருக்கு வேலை கிடைக்கணும். ஒரு ஈக்குவேஷன் இது கிடைக்கவே இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உற்பத்திக்கு வரக்கூடிய அந்நிய முதலீடுகளும் மற்றவர்களும் சரி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொபஸ்டிகேட்டட் மிஷினரி கூட வந்து இறங்குறாங்க. அந்த உற்பத்தியில வந்துட்டு மனிதர்களுக்கான வேலை வாய்ப்புன்றதே இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இது மன்மோகன் சிங் காலத்துல எதிர்கொண்ட பிரச்சனை இப்போ வரைக்கும் தொடருது. ஆனா இதை வந்துட்டு அவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை அவங்களோட இதுல. அப்போ இதையும் அட்ரஸ் பண்ணல, விலைவாசி ஏற்றத்தையும் வந்துட்டு அவங்க அதை பத்தி கண்டுக்கல. அப்ப என்ன ஆகும்? அப்போ முக்கியமான விடயத்துல அவங்க விட்டுட்டாங்க. ஒரு விடயத்தை மட்டும் தொட்டாங்க, அது நான் வரவேற்கிறேன், பாவர்ட்டி, வறுமையை பற்றி தொட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அதுக்கும் அவங்களுக்கு வழி தெரியல, என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியல. நாங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ண போறோம், எப்படி சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு தெரியல. கேட்டா ஸ்கீம்ஸ்ன்றாங்க. ஸ்கீம்ஸ்ன்றது ரேஷனை தாண்டி என்னது? நீங்க வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க, இவங்களுக்கு தரக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்ப எப்படி அவங்களை நீங்க மேம்படுத்துவீங்க? அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே அவங்க கிட்ட இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாங்க, பாரத் மாதாக்கு ஜெய். அது மாதிரி தமிழ்நாட்டில் அவர் மேடைகள் தோறும் அவர் குறிப்பிட்டு பேசுவது போல கடந்த முறை நீங்களும் கூட விமர்சனம் செய்திருந்தீங்க. இன்னைக்கு திருவள்ளுவர் பெயரில் உலகம் முழுவதும் அவர்கள் வந்து கலாச்சாரம், இந்தியா முழுவதும் கலாச்சார மையங்களை எல்லாம் நாங்கள் திறப்போம்,
அதே மாதிரி தமிழ் மொழியினுடைய ஒரு பெருமைகளை அவங்க மேனிஃபெஸ்டோலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால யாரும் பண்ணதில்லைன்னு இங்க இருக்கிற பிஜேபி சொல்றாங்க. இது எப்படி? இல்ல இப்ப தமிழ் மொழிக்கு வந்துட்டு அவங்க ஒரே இடம் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டே இடம் தான் நம்ம டிமாண்ட் பண்றது. ஒண்ணு, இந்திய ஒன்றிய அரசுடைய அலுவல் மொழியாக தமிழும் ஆகணும் அப்படின்னா அதான் எல்லா மொழிகளும் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆகணும்னு சொல்றோம். அப்ப தமிழ் மொழி ஒரு அலுவல் மொழியாகும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இங்க நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியா தமிழ் வரணும். இங்க இருக்கிற எல்லா திமுக அதிமுக எல்லாருமே அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல அது சொல்லி இருக்கிறாங்க. அது இல்லாத இந்த பகத்சிங் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் எல்லாம் போராடினதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல மதுரையில போராடினாங்க, போய் இங்க போராடுறாங்க. இதுதான் உங்களுக்கு என்ன தடை? ஒரு இந்தியனுடைய வந்துட்டு வழக்காடு மொழியா ராஜஸ்தான்ல இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, பீகார்ல இருக்கு, அவ்வாறு இருக்கு, மத்திய பிரதேசத்துல இருக்கு. அவ்வாறு இருக்க தமிழையும் ஒரு வழக்காடு மொழியா வந்துட்டு அங்கீகரிக்கப்படல. ஏன் நீங்க தானே இருக்கீங்க, மோடி தானே இருக்காரு, தமிழ் மொழி தொன்மை விண்மை அதுதானே சொல்றாரு, ஏன் அதெல்லாம் பண்ணல? அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பாராட்டி கழுத்த இருக்கிறது. நான் பச்சையாவே சொல்றேன், பாராட்டி கழுத்த இருக்கிறது. நீங்க திருவள்ளுவருக்கு நீங்க அங்கீகாரம் தரவே வேண்டாம். பைபிளுக்கு பிறகு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் வந்துட்டு திருக்குறள், உலக பொதுமுறை. அதனால அதை பத்தி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க ஒன்றும் அதை பண்ணவே வேணாம். நீங்க திருவள்ளுவரை தூக்கிட்டு போயிட்டு பூணில் போட்டு கங்கை கரையில வச்சு அதை பூணில் வேணா அறுத்துட்டு போக அது யார் சூத்திரசாமின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு தலைக்குப்புறம் அடிச்சு உடைக்கிறத விட நீங்க பேசாதீங்கனாலே போதும். நீங்க ஒன்றும் திருக்குறளை பத்தி பேச வேண்டாம். புரியுதுங்களா? இங்க வந்துட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது இதுல அவன் சொல்லக்கூடிய வேலையில வெளிப்படக்கூடிய திறனை பொறுத்து அவனுக்கான சிறப்பான இடம் கிடைக்கும்னு சொல்லி உழைப்பின் பெருமையை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை நீங்க வந்துட்டு மதத்தையும் சாதியையும் வச்சு அரசியல் பண்ணிட்டு நான் திருவள்ளுவரை தூக்கிட்டு போவேன்னா எங்க தூக்கிட்டு போவேன்? காங்கிரஸ் 10 ஆண்டுகள் தங்களுடைய மத்திய ஆட்சி கட்டிலில் இல்லை. இப்போ அவங்க ஏற்படுத்தி இருக்கிறதுல ரொம்ப பேசுபொருளா இருக்கிறது ஏழை பெண்களுக்கு 1,00,000 8,300 ரூபா மாதந்தோறும் வருது. அதே மாதிரி அவங்க இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் மென்ஷன் பண்ணிட்டு தனியார் துறைகளில் வேலை வாய்ப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, நம்ம நீட் விலக்கு உள்ளிட்டவைகளே நமக்கு சாத்தியம் இருக்கிறதா, இதை அவர்கள் சொல்வதன் மூலியமாக ஏழை மக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி சொல்வது அது ஒரு கவர்ச்சி திட்டமா, அது வாய்ப்பு இருக்கிறதா, அது காலத்தின் தேவையா? யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடயத்தை வந்துட்டு இன்னைக்கு உலகமே பேசிக்கிட்டு இருக்குது. அடாப்ட் பண்ணணும். அதாவது இவ்வளவு பணம் இருந்ததுன்னா தான் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும்னா அதை கொடுக்கறது தான் உன்னுடைய முதல் வேலை அப்படின்னு அரசாங்கத்தை நோக்கி சட்டம் இயற்றி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு திணிக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. எப்படி ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட்டு, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? இதே மாதிரி ரைட் டு யூனிவர்சல் பேசிக் இன்கம் சர்வதேச அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இன்கம் அப்படின்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அமெரிக்கால வறுமை கோடுன்றது 7,70,000 ரூபாய். 7,70,000 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவன் அமெரிக்கால வந்துட்டு வரியவன். இந்த நாட்டுல பாத்தீங்க அப்படின்னம்னா நகர்ப்புறங்கள்ல வந்துட்டு நீங்க 48 ரூபாய் போறோம் வறுமை கோட்டுக்கு மேல வந்துட்டு வருது. கிராமப்புறங்கள்ல வந்துட்டு 36 ரூபாய் வறுமை கோட்டுக்கு மேல வந்துட்டு 48 ரூபாயை வச்சுக்கிட்டு இங்க வந்துட்டு ஒரு பாட்டில் தண்ணீர் 5 ரூபாய். என்ன பண்ணுவ? டாய்லெட்டுக்கு போனா 5 ரூபாய். என்ன அடிப்படையில் நீங்க பேசுறீங்க வறுமை கோட்டை பத்தி? இப்போ இவங்க எல்லாமே பேசுறது என்ன அப்படின்னோம்னா நாங்க மீட்டுட்டோம்ன்றாங்களே. இவங்கெல்லாம் $1.9 அப்படின்ற ஒரு இன்கம் வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளவும் பேசுறாங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினலா ஒரு மனிதனுக்கான தேவை அப்படின்றத நீங்க வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியால இப்ப நம்ம சொன்ன மாதிரி 107 கோடி சொன்னோம், 130 கோடி அது கீழே போயிடும். ஒரு வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும், ஒரு தொலைக்காட்சி இருக்கணும், ஒரு சமையல் எரிவாயு அடுப்பு இருக்கணும், அதை வாங்குறதுக்கு கேஸ் இருக்கணும், கேஸ் வாங்குற திறன் உங்ககிட்ட இருக்கணும், மருத்துவ செலவு வந்துட்டு நீங்க மருத்துவ வசதி இருக்கணும், இல்லாட்டி மருத்துவ செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவுட் ஆஃப் பாக்கெட்னு சொல்லுவாங்க, அதுக்கு இருக்கணும். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், அவங்க செருப்பு போட்டுட்டு போகணும், கொஞ்சம் தொலைவா இருந்ததுன்னா சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். இவ்வளவு விடயங்களையும் நீங்க கொண்டு வந்துட்டு பார்த்து வச்சிங்கன்னா இவ்வளவு தேவைகளையும் வச்சுட்ட உடனே எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் 130 கோடி கீழே போடும். அப்ப என்ன உங்களுடைய பாவர்ட்டி கணக்கு? ஒவ்வொருத்தரும் $1.9. $1.9 எவ்வளவு வருது யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிற்கு கிரிமினல்கள் இவங்கெல்லாம். காங்கிரஸ் தவற விட்டதாக ஏதாவது நீங்க? இல்ல, இது காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்ததுதான் நான் சொல்றேன். நான் 1991 ஒரு கட் ஆஃப் இயர் ஆட்சி இல்லை.
அதுல இருந்துட்டு இந்த நாடு ஏமாற்றப்படுகிறது. பொருளாதார ரீதியாக அந்த நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதுல வந்துட்டு உச்சபட்ச மோடி கவலைப்படாத வஞ்சிப்பார். அவருக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஒண்ணும் வேணாம், மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது இல்லைன்னு சொல்லிட்டு 21,000 கோடி. உனக்கு நான் மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு 6,000 கோடி. இப்படியாச்சும் ஒரு 35,000 38,000 கோடியை வந்துட்டு சாதாரண மக்கள் கிட்ட வந்துட்டு கணக்கை கூட முழுசா மெயின்டைன் பண்ண முடியாத அளவிற்கு வருவாய் குறைவாக உள்ளவர்கள் கிட்ட வந்துட்டு இவ்வளவு தூரம் 36,000 கோடி அடிச்சு வச்சிருக்குது. இவன் ஒரு அரசாங்கம். எருதின் புண் காக்கை எறியாது அப்படின்னு ஒரு பழமொழி. எருதுக்கு புண்ணு வலி, காக்கைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருது சதை, அது உணவுக்காக அது கொத்தி திங்குது. வலி யாருக்கு? எருது. இப்படிதான் இருக்குது. இந்த காக்கான்றவன் கொத்தி தின்னுது. இதான் மோடி அரசு. அந்த எருது தான் அந்த நாட்டு மக்கள். அப்போ இதுல வந்துட்டு என்ன இவங்க சாதிச்சாங்கன்னு சொல்றது. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு யுனிவர்சல் பேசிக் இன்கம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வீட்டுக்கு இவ்வளவு பினான்சியல் சப்போர்ட் கொடுத்தாதான் அவங்களால வந்துட்டு கௌரவமா வாழ முடியும், 3 வேளை சாப்பிட்டுட்டு போய் தூங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தணும்னா 8,300 ரூபா கஷ்டம், வேற வழி இல்லை. வந்துட்டானா அந்த இடத்துக்கு? உன்னால முடியல, அது உன் தலையெழுத்து. வாங்குறல்ல, எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி வச்ச மோடி அரசுல. தேர்தல் பத்திரங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை. ஏன்? நூத்துக்கணக்கான கோடி கொடுக்கறவனால கூடுதலா ஒரு 8 கோடி லாசான கம்பெனி கூட கொடுக்கலான்ற ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. லாசான கம்பெனி கொடுக்குறான். அதுதான் இவரு கருப்பணத்தை ஒழிச்சாரு அவரு. லாஸ் அந்த கம்பெனி. அப்புறம் எந்த பணத்தை தூக்கி கொண்டு கொடுத்தான்? கருப்பணம் தானே. அப்புறம் நீ ஒழிச்சுட்டு என்னது அது? அப்ப பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பித்தலாட்ட அரசு வேற எதுவுமே கிடையாது. இவங்க இப்படியான ஒரு சங்கல்ப பத்திரா அப்படிலாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் வர்றது அப்படின்றதெல்லாம் சுத்த ஏமாற்று வேலை, மோசடி. தமிழ்நாடு அரசியல் களம் பரப்புரைகள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதில் கடந்த மாதத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வந்து தன்னுடைய யூடியூப் கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நிறைய மத்திய அரசு திட்டத்திற்கு மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டுதுன்ற ஒரு வாதத்தில், அதே மாதிரி இஸ்ரோனுடைய முதல் ஏவுதளம் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது சிஎன் அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதுல அவர் தெளிவாக சொல்றார், தோள்பட்டை வழியில் இருந்தார். அதை குறித்து விவாதிப்பதற்காக அன்றைய அமைச்சர் மதியழகன் அவர்கள் போனதாகவும், போன இடத்துல அவர் வந்து மது அருந்தி இருந்ததுனால அங்கே இருக்கிறத அவர் சரியாக புரிஞ்சிக்காம சரியாக ரிப்ளை பண்ணதுனால அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றார். இந்த திமுக தரப்புலேருந்து இது வரைக்கும் யாருமே அதை கவனித்தார்களா என்னாலும் தெரியல. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஏன் வந்துட்டு ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்துட்டு அந்த அந்த ஏவுதளத்துக்கு அண்ணாமலை போயிருக்கிறாரான்னு முதல்ல கேளுங்க. போய் நின்று இருக்கிறியா, லான்ச்சை பார்த்துருக்கிறியா, எல்லாம் கவனிச்சிருக்கிறியா என்ன அப்படின்றது கேளுங்க. ஏன் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போட்டு அவங்க அந்த லான்ச் பேட் வச்சாங்கன்னு கேளுங்க. அதெல்லாம் கேளுங்க. இப்போ ஏன் வந்துட்டு இங்கே இருக்குது குலசேகரப்பட்டம் இன்னொரு இது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ட்ராஜெக்டரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த இது போகிறதுக்கான ராக்கெட்டு போய் அந்த சேட்டலைட்டு செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் அப்படின்றது தான் பேர். நம்ம ரொம்ப நிறைய செலுத்து வாகனங்கள் பண்ணுறது வந்துட்டு போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்எல்வி தான். அதுதான் நம்ம வந்துட்டு நம்ம பண்ணுறோம். அது பண்ணும்போது என்ன அப்படின்னோம்னா, அதற்கான அந்த ஆங்கிள் ஆசிமுத் அப்படின்வாங்க, அது போயிட்டு அப்படியே போய் எந்த விதமான நிலம்னா கீழே இல்லாத பாரி அது போயிட்டு பாதுகாப்பாக போயிட்டு அது வந்துட்டு டெலிவர் பண்ணணும். ஒரு 1200 1180 கிலோமீட்டர் அது டெலிவர் பண்ணோம். டெலிவர் பண்ணிட்ட உடனே அது என்னென்னா, புவிமைய சுழற்சி பாதையில் வந்துட்டு நம்ம செயற்கைக்கோள்களை நிறுத்துவதற்கான அந்த ஆங்கிள் வந்துட்டு ரொம்ப செட் ஆகிடுது அப்படின்றதுக்காக நம்ம வச்சோம். அதையும் விட பெட்டர் பிளேஸ் வந்துட்டு இப்போ வந்து குலசேகரம். இப்போ வந்துட்டு அது சொல்லி ரொம்ப நாள் கோரிக்கை. ஆமாம், குலசேகரப்பட்டினம் வந்துட்டு ரொம்ப நாள் கோரிக்கை அப்படின்னம்னாலும் கூட அதில் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, இப்போ அவங்க பண்ண போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா சப் 500 கிலோகிராமுக்கும் வந்துட்டு குறைவான எடையுடைய செயற்கைக்கோள்களை அங்கேருந்து செலுத்துவது அப்படின்ற ஒன்று வச்சுருக்குறாங்க. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 கேஜி வரைக்குமான செயற்கைக்கோள்களை நம்ம செலுத்துகிறோம். ஹையஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 4000 கிலோகிராம் செயற்கைக்கோள் அது வந்துட்டு நம்மளே இன்னும் செலுத்தி வெற்றிகரமாக நம்ம செலுத்தலை. ஆனால் நம்ம வந்துட்டு அதில் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அந்த அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னோம்னா, நம்ம புவிமைய செயற்கைக்கோள் பாதையில் எடுத்துகிட்டு போயிட்டு இது செலுத்திட்டு பெருச்சி அப்போஜின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அப்போஜியில் செலுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூஸ்டரை வச்சுக்கிட்டு நவத்தி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது, நம்ம
அந்த 36,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய புவிமைய ஜியோ சின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி அதில் எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்திடுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான் வந்துட்டு இதில் எந்த இடத்துலையும் தமிழ்நாடு விட்டதுனால அது வந்துட்டு காலி ஆகலை. இப்போது வடக்குலேருந்துட்டு வர்றாங்க, இப்போ இப்படி வச்சுக்கோம், இஸ்ரோலேருந்துட்டு வர்றாங்க, பெங்களூர்லேருந்து வந்து கேட்குறாங்க, கேட்டு இந்த இடத்துல நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா அவங்க வந்துட்டு தாராளமாக இந்த ப்ரப்போசலை வந்துட்டு இவரை வச்சுட்டு கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. யார் மதிய எடுக்கணும் வரட்டும், முதலமைச்சர் வரட்டும்ட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல இப்படி இருக்கிறது ரொம்ப சரியாக இருக்குது, இந்த இடத்துல நாங்கள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே சொல்லிட்டு போக போகிறாங்க. இதில் மதிய எடுக்கன் குடிச்சிட்டு இருந்தார், ரைட்டாக இவர் தலை சுற்றிட்டு கிடந்தார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன விட்டா எங்கேயோ சில சொன்னதை கேட்டுக்கிட்டு எப்படி தேவருக்கும் அண்ணாவுக்கும் வந்துட்டு பிரச்சனையாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு கதை விட்டுட்டு மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு போலையா, அந்த மாதிரி இது இன்னொன்று. இதெல்லாம் வந்துட்டு இஸ்ரோவை பற்றி என்னன்றது தெரிஞ்சவனுங்க சேட்டலைட் லான்ச் இவங்கெல்லாம் போலி தேசியவாதிகள் தானே, இவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த இஸ்ரோ வந்துட்டு அனுப்பக்கூடிய அந்த சேட்டலைட்டில் வந்துட்டு என்னென்ன பிரச்சனை இருந்தது அதெல்லாம் எப்படின்றதெல்லாம் யாருக்கு தெரியும்? உங்களுக்குலாம் என்ன தெரியும்? எதையுமே தெரியாத எவனா 2 பேர் பின்னாடி இருந்து இப்படி சொன்னா, ஓ அப்படியா, நீ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தியா? நீ நானெல்லாம் எத்தனை லான்ச்சுக்கு போயிருக்கேன் தெரியுமா ஒரு பத்திரிக்கையாளர் தான். உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு என்ன தெரியும்? முதல்ல எனக்கு இருக்கக்கூடிய இதில் என்ன அப்படின்னோம்னா இந்த சேட்டலைட் லான்ச் ப்ரோக்ராம் வந்துட்டு இது எப்படி ஏவப்படுது, எப்படி இயங்குது, எப்படி எடுத்துகிட்டு போய்ட்டு செலுத்தப்படுகிறது, எவ்வாறு அது பூமியை செயற்கைக்கோளுக்கு வருது, அது ஜியோசர்கஸ் ஆர்பிட்டுக்கு எப்படி போகுது, அது எப்படி பண்ணுறாங்க அந்த பூஸ்டர் ராக்கெட்டை வச்சு, இவ்வளோத்தையும் நான் தமிழை எழுதி போட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகளால் பாராட்டப்பட்டவர் நான். அதனால தான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறோம். அதே மாதிரி இங்கே போனோம்னாலும் சரி, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அங்கே போனாலும் சரி, நமக்கெல்லாம் மரியாதை இருக்குது. ஆனால் உங்களுக்கெல்லாம் அதில் எதுவுமே தெரியாது. நீ அதிகபட்சம் இருந்தது ஒரு போலீஸ்காரனாக இருந்துருக்குற, 4 பேர் துப்பாக்கி எடுத்து சுட்டிருப்பேன். அந்த முட்டாள்தனத்தை தாண்டி உனக்கு அறிவு கிடையாது. நான் சொல்ல வரேன், முதல்ல தமிழ்நாட்டு அரசியல்களை தாழ்த்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் எவனுமே கிடையாதுங்க. பிஜேபியில் ஒருத்தனும் கிடையாது. இப்போ இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான். எச் ராஜாவை சொல்லலை, இலகணேஸ்வரை சொல்லலை, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனை சொல்லலை, ரைட்டுங்களா? இவங்களெல்லாம் நான் சொல்லலை. இங்கே இருக்கிறீங்களா ஒரு பஞ்ச் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அரசியலை பற்றி. நீங்கள் வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஜோக்கர்ஸ் அப்படின்றது இந்த தேர்தல் முடிஞ்சிட்டோன்னா உங்களோட யோக்கியதை தெரியும். சும்மா உளறிட்டு இருக்கிறீங்க, மிரட்டிக்கிட்டு துட்டு வசூல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறீங்க. நான் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளன், நாட்டு பற்றோடு நான் பேசுகிறவன். உங்களுக்கு நாடு சுதந்திரம் புடலங்கெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்ன குருஜி கோல்வால்கர் வழியாக வந்தவங்கன்னு சொல்லிக்கிறவங்க நீங்கள், நாங்கள் வேறு. அதனால் இந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனையை ஆக்காது. இப்போ இதே மாதிரி வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி தான் வந்துட்டு இதுக்கு கூட வந்துட்டு ஒரு இது ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படின்றது. இந்திய ஒன்றிய அரசனுடைய பணம்ன்றல நீ எங்கே வந்துச்சு அந்த பணம்? அது எல்லா இந்தியர்களும் எல்லா தமிழ்நாடு உள்ளிட்டவர்களும் கொடுக்குற பணம் தான். அவங்க மாநிலங்கள்லேருந்து போனது தானேயா. உனக்கு அப்புறம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு எங்கேருந்து வருது? பின்ன அந்த ஃபண்டு தானே தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் பொழுது தமிழ்நாடு கஸ்டம்ஸ் வசூல் பண்ணுது. தமிழ்நாட்டில் சம்பாதிச்சுட்டு இருக்கிற வந்துட்டு தமிழ்நாடு இன்கம் டேக்ஸ் பண்ணுது. தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு வந்துட்டு கலால் வரித்துறை எக்ஸைஸ் போடுது. இதில் உனக்கு கிடைக்கிது. நான் சாப்பிட்டேன்னா, நான் இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் சரவண பவனில் சாப்பிட்டேன்னா உனக்கு கிடைக்குது. நான் மாத்திரை வாங்கினாலும் மருந்து வாங்கினாலும் ஜிஎஸ்டி உனக்கு போகுது. உனக்கு வேறு என்ன இருக்குது சோர்ஸு ஊந்துட்டுன்னு சொல்கிறதுக்கு? இப்போ பிரைம் மினிஸ்டருடைய வீட்டு திட்டம்னு சொல்கிறேன், ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க போடலாங்கன்னு சொல்கிறேன். நீ எவ்வளோ தர அதில்? அவர் வந்து அதில் 3 லட்ச ரூபா கொடுக்குறதா அவங்க சொல்கிறாங்க. நகர்ப்புறங்களுக்கு 2.5 லட்ச ரூபா. 2.5 லட்ச ரூபாய் வீடு கட்டிவிடுங்க நீங்கள் நகர்ப்புறத்தில். ஐயா உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குதுயா, இடம், ஏதோ 2.5 லட்சத்தில் வீடு கட்டிவிடுங்க பார்ப்போம். அரிசிக்கு வந்து 32 ரூபா நாங்கள் கொடுக்குறோம், 2 ரூபா தான் மாநில அரசு போடுது. இல்லைங்க, நான் அந்த கதையெல்லாம் வேணாங்க. 2.5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட முடியுமா? இன்னைக்கு நகர்ப்புறத்தில் வாய்ப்பே கிடையாது. சரி, கிராமத்தில் 1,30,000 ரூபாய்க்கு வீடு கட்டிட முடியுமா? நீ கிராமத்தில் போயிட்டு பேசு, அப்போ கேட்பாங்க யார் எவ்வளோ கொடுக்குறதுன்னு. நீ கொடுக்குற மாதிரி 3 மடங்கு மாநில அரசு கொடுக்குது. அதனால தான் வீடு கட்ட முடியுது. அதனால் உளர்றதை விட்டுட்டு சரக்கு போடாதையே உளரக்கூடிய ஒரு திறனை நீ வளர்த்து வச்சுருக்குற. அதனால் இப்படிலாம் நிறுத்திக்கங்க அண்ணாமலை அவர்களே, இதெல்லாம் நிறுத்திக்கங்க. என்ன ஏது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அவங்க ஒரு 4 இடம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இஸ்ரோ. 4 இடத்துல இங்கே இல்லைன்ன போது அங்கே போகிறாங்க. அங்கே இருக்க போதுங்க நாங்கள் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த அணுகுலைகள் எல்லாம் தொடுத்தது எங்கள் மேலே திருச்சி இடிந்த கரையில் 2-3 வருஷம் போராடிட்டு இருக்கிற அதுக்கு என்ன உன் பதில்?
இதே வித்தி விருதியில் வந்துட்டு குஜராத்தில் அணு உலைகள் எடுத்தாந்து வச்சிங்க, அங்கே இருக்கிற மீனவர்களும் மற்றவர்களும் போராடினாங்க, உடனே அங்கேருந்து எடுத்துட்டீங்கல்ல. உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் தூக்கிட்டார்ல, அது தூக்கி எடுத்தாந்து யார் தலையில் கட்டிட்டீங்க? அமைதியாக இருக்கிற ஆந்திரா தலையில் கட்டிட்டீங்க. அதானே? ஏன் அதான் நல்லதாச்சே, நாடாச்சே, தேசபக்தி ஆச்சே, அப்படியே அணு உலையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கேயே படுத்துக்க வேண்டியதானே நீங்கள்? ஆபத்துன்றதுனால அவன் சொன்னான், உடனே உணர்த்து உங்களோட சீஃப் மினிஸ்டர் சொன்னால் உடனே தூக்கிட்டு வந்து நீங்கள் வச்சுட்டீங்க ப்ராஜெக்டை. நாங்களாம் கச்சத்தீவை வந்துட்டு போராடிட்டு இருக்கிறது அப்படின்றது தமிழ்நாடு போராடிட்டு 74க்கு முன்னாடியிலேருந்தே. நீ வந்துட்டு ப்ரௌடு கண்ணடிக்கா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. கொரோனா கோவாவே கொரோனா கோவாவே டக்கு டக்கு டக்குன்னு தட்டு சொன்னானா இல்லையா? எல்லா விதமான திருட்டுத்தனமும் அந்த முட்டா பயிர்களுக்கு தெரியுங்க. 450 சீட்டு 500 சீட்டு சொல்லாமல் ஏன் 400 சொல்கிறாரு? ஸோ ஒரு பெரிய மனதா சும்மா நாட்டில் ஒரு 400 இடத்துல மட்டும் திருட்டுத்தனம் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு முடிவெடுத்துட்டார் போல. எலெக்ஷன் கமிஷனோட விருதுநகர் தொகுதியில் வந்துட்டு பிரபாகரன் விஜயகாந்தனுடைய பையன் நிற்கிறாரு. அவர் ஜெயிப்பார் அப்படின்றது உங்களுடைய ஒரு அசஸ்மெண்ட் இல்லையா? பொறுத்திருந்து பாருங்களேன். அங்கே பக்கத்தில் தான் ஊட்டிலேயே எங்கே இருந்தார் இந்த ஆள், யார்? இந்த ரவி, ஆர்எஸ்எஸ் ரவி. இவர் கூட போகல.